இதோட முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டுறத. ஃபர்ஸ்ட் டார்கெட் ஓவர். செகண்ட் டார்கெட் உன் பொண்ணு. ஐம் சாரி ஷியாம், எனக்கும் கூட வருத்தமா இருக்க. உனக்கு நடந்தது கொடுமைதான், இருந்தாலும் நீ கண்ட்ரோல்ல இருக்கணும். எப்படி சார் கண்ட்ரோல் பண்ண முடியும்? என் பையன் செத்து போயிட்டான்னு தெரிஞ்சா என் ஃபேமிலியால தாங்க முடியாது. அவங்க கிட்ட என்னால் உண்மையை சொல்ல முடியாது. அதுக்காக ரிசைன் பண்ண போறியா? மறுபடியும் அந்த தன்ராஜோட மோதுனா என் பொண்ணையும் கூட நான் இழந்துருவேன் சார். தப்பு ஷியாம், நம்ம கையில எதுக்கு துப்பாக்கி இருக்கு? அதை காட்டி தப்பு பண்றவங்களை கண்ட்ரோல் பண்ணதான். ஆனா நமக்கு தெரியாம ஒரு சில நேரத்துல நாமளே அதுக்கு பலி ஆயிடுறோம். ஆபத்து எந்த பக்கத்துல இருந்து வேணா வரலாம், ஆனா நம்ம டியூட்டியை மட்டும் தான் பார்க்கணும். நான் என் டியூட்டியை தான் சார் பார்த்தேன். ஆனா கிரிமினல்ஸ் தான் என்னை எதிரியா பாக்குறாங்க. செஞ்ச தப்புக்கு கோர்ட் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது இல்ல. கடமையை செஞ்சனா தண்டனை அனுபவிக்கிறேன். பொதுமக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நாம இருக்கோம், ஆனா நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா யார் சார் இருக்காங்க? இருக்காரு. இந்த உலகத்தை காப்பாத்துற செக்யூரிட்டி கடவுள்னா இன்னையில இருந்து உனக்கும் உன் ஃபேமிலிக்கும் அவர் தான் செக்யூரிட்டி கார்டு. யாரா நீ? என்ன எதுக்காக பழி வாங்குற? போற நேரத்துல என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னடா பண்ண போற? இல்ல, போய் அவங்கிட்ட நான் யாருன்னு கேளு, என்ன பத்தி சொல்லுவான். ஹலோ, இப்பதான் ஆரம்பிச்சிருக்க. அன்னைக்கு காலகிட்டல யாரு நம்மலாம் சும்மா துரத்தி துரத்தி அடிச்ச. ஏசிபி பார்த்தா திரும்ப காலங்காலமா இதே கேள்வி தான் கேட்பீங்களா? ஏய், நீ கொஞ்சம் இருற. வழக்கு கொஞ்சம் அவசரப்படுது, அதுக்கு பதில் சொல்லிட்டு உங்ககிட்ட வரேன். டேய், உனக்கு ப்ரூஸ்லி தெரியுமா? குங்ஃபு ஃபைட்டர். ஜாக்கி சான்? பர்னி ஃபைட்டர். நான் பிளடி ஃபைட்டர். காட்டடி அடிப்பேன். அப்படியா? டேய், ரெண்டு காட்டு காட்டுறா. ஏய், யாருன்னே தெரியல, கையை கட்டிட்டே அடிக்கிறானா?
நான் தேவா, உங்க செக்யூரிட்டி ஆபீசர். அஞ்சலி, அஞ்சலி, என் தங்கல்ல எனக்கு ஒண்ணு கொடுமா. எனக்கு இந்த சாக்லேட் ரொம்ப பிடிக்குமா. என் செல்லம், எனக்கு ஒண்ணு கொடுமா. உடம்புல ஒரு சுகர் ஃபேக்டரியை வச்சுக்கிட்டு பேட்டி திங்கிற சாக்லேட் பிடிங்க திங்கிறீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? என்னப்பா, ஏன் உடம்புல காயமா இருக்கு? ஒண்ணு இல்லப்பா, சொல்றேன். இவ்வளவு பெரிய கட்டு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அம்மா சத்யா, கொஞ்சம் சீக்கிரம் வாமா. ஐயோ, என்னங்க உடம்புல காயம்? இதுக்குதான் இந்த போலீஸ் வேலையை வேணாம்னு சொன்னேன். நான் பயந்த மாதிரியே நடந்துடுச்சு. சின்ன ஆக்சிடென்ட் சத்யா, ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? தேவா சார், சொன்னல, இவங்க தான் என்ன நினைச்சு தினம் தினம் பயப்படுவாங்க. அம்மா வணக்கம். அப்பா வணக்கம். என் ஒய்ஃப் சத்யா and my daughter அஞ்சலி. இது என் ஃப்ரெண்ட் லியோ. அப்பா, இவர் தேவா, செக்யூரிட்டி என் கூட தான் இருப்பாரு. அவுட் ஹவுஸ் கூட்டி போய் தங்க வைங்க. சரிப்பா. என்ன அஞ்சலி, இன்னும் தூங்கலையா? போய் தூங்க. ப்ளீஸ் மம்மி, 5 minutes. only 5 minutes. என்னங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறவரு செக்யூரிட்டி மாதிரி இல்ல, ஜெயில இருந்து வந்தவர் மாதிரி இருக்காரு. சத்யா, தேவாக்கு சாப்பாடு அனுப்பி வச்சிட்டியா? என்னங்க நீங்க? அவர்தான் உங்களை பத்தி யோசிக்கணும். அதை விட்டு நீங்க அவரை பத்தி யோசிக்கிறீங்க. இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சத்யா, ஹலோ, டிரைவிங் தெரியுமா? சுட தெரியாதவன் துப்பாக்கியை தொட மாட்டான். டிரைவிங் தெரியாதவன் ஸ்டீரிங்க பிடிக்க மாட்டான். பொத்திக்கிட்டு வந்து உட்காரு. சொட்ட தலையன் சீப்பு வச்சுக்க மாட்டான். பயந்தவன் யாருகிட்டயும் வச்சுக்க மாட்டான். நீ உட்காரு. அப்படியா? ஏறு. பெல்ட்ட போடு. ஆல்ரெடி போட்டிருக்கோம். பேண்ட் பெல்ட் இல்ல, சீட்டு பெல்ட். ஹலோ, பார்த்து வண்டியை ஓட்டு. டேய், வண்டியை மெதுவா ஓட்டுறா. உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வந்து போல இருக்கு. தொங்கிட்டு இருக்கிறதெல்லாம் அறுந்து போல இருக்கு. ஐயோ, Stop please. ஐயோ, கையை போட்டாடா. அதுக்குதான் சீட் பெல்ட்ட போடணும்னு. ஏய், வெள்ளப்படியாரம், சாவத்துக்கு எவண்டி தான் கிடைச்சதா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஹலோ, அந்த பொண்ணு சாவறதுக்காக வரல, ஏறதுக்காக வந்திருக்கு. பேர் ரேணுகா, பாப்பாவோட ஃப்ரெண்ட். நினைச்ச உடனே ஏறதுக்கு இது டவுன் பஸ்ல ஷேர் ஆட்டோவா? அந்த பொண்ணு ஏறும். இட்ஸ் மை டெசிஷன். ஏத்த மாட்டேன்னா? இல்லன்னா நான் இறங்கிடுவேன். நிஜமாவா? என்ன டவுட்டா? என்கிட்ட வச்சுக்காதரா. இறங்கிட்ட பாத்தியா? அப்படியே வந்து சேரு. இவன் என்ன விட்டு போயிட்டான்? பரவாயில்ல, வேற பார்க்கலாம். நம்மள மதிக்காம